இதை தான் ஏன் அப்பயே சொன்னீங்க? அப்போ கேஜி இப்போ சொல்லிட்டீங்க, தமிழ் படத்தை சொல்லி ஏன் இதை தான் அப்பயே சொன்னேன்? புஷ்பாவை சொன்னீங்க, இதை தான் அப்பயே தமிழ் படத்தை சொல்லாமல் ஆர்ஆர் சொன்னீங்க. ஏன் உங்களுக்கு இந்த இது ஏ சர்டிஃபிகேட்டு நாங்கள் யாருமே பார்க்க முடியாது. ஒரே ரத்த காடு, குத்துனா ரத்தம் தான் வரும். மங்காத்தாவில் வந்து அஜித்துக்கு போட்ட அந்த இன்ட்ரோ மியூசிக் வந்து இதுவரை யாருமே பண்ணலை. எந்த நடிகருக்கும் இதுவரை தளபதிக்கு ஒரு இன்ட்ரோ மியூசிக் எந்த படம் சொல்லுங்க பார்ப்போம், சொல்ல முடியாது. அது யாருங்க பண்ண முடியாது? எம்ஜிஆர் பாட்டே கிராஃபிக்ஸ் பண்ணி ஆடுறாங்கன்னா அப்புறம் அவரை காட்டி கிராஃபிக்ஸ் பண்ண ஒரு நல்ல மனிதரை காட்டுறாங்க திரையில். அது ஒத்துக்கிறியா? அன்றைக்கி நல்ல மனிதன் விஜயகாந்த் ஏற்றுக்கல. கோட் வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது, கூஸ் பம்பாக இருக்குது. படத்தில் வந்து தேவையான கமர்ஷியல் எலமெண்ட்ஸ்லாம் ஜாஸ்தி பண்ணியிருக்காங்க. படம் ஏற்கனவே வந்து விஜயோட லாஸ்ட் ஃபிலிம் சொன்னதுனால பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு படம் சைன் பண்ணியிருக்காரு. படத்துக்கு ஹிட்டுக்கு தேவையான எல்லா அம்சமும் இருக்குது. ஏன்னா ஒரு ஒன்றுமில்லாத மண்ணு கதையை வந்து பயங்கரமாக ப்ரெசென்ட் பண்ணுறதுல விபி அடிச்சுக்கு இங்கே ஆளே கிடையாது. எல்லாரும் நான் பயங்கர இந்த மாதிரி செல்வராஜன் கஷ்டப்பட்டு பண்ணேன், பாரஞ்சி சொல்கிறார் நான் கஷ்டப்பட்டு காடு மேலே ஏறி அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிட்டுக்கு போராடுறாங்க. இவரெல்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டார். ரொம்ப ஜாலியாக ஒரு படம் பண்ணுவார், ஜாலியாக சக்ஸஸ் கொடுக்குற ஆள் விபி வந்து பார்த்தீங்கன்னா மங்காத்தாவை பற்றி சொல்லும் போது அஜித் சாருக்கு என்னத்துக்கு ஒத்துக்கிட்டா என்ன இருந்துச்சுன்னு மங்காத்தா கதை யாருக்குமே தெரியாது. ஆனாலும் ஒரு சின்ன நாட்டை வந்து அவர் அழகாக ப்ரெசென்ட் பண்ணி மெகா ஹிட் கொடுத்த அந்த விபி வந்து இப்போ இளைய தளபதி வச்சு எடுத்திருக்காரு. அது போஸ்டரில் அந்த பூஜை போட்ட அன்னிலேருந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். கல்பாத்தி அகரம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து பெரிய பேனரு எப்படி கொண்டு வராங்கன்னு தெரியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் தாண்டி படம் வெற்றிக்கு வந்து பயங்கர உறுதுணையாக இருக்க போகிறது. சிஎஸ்கேலேருந்து 3 பிளேயர் போட போகிறாங்க. யார் 3 பிளேயருங்கிறத எனக்குலாம் ஓரளவு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்ட்டை படிப்பேன். அதே மாதிரி இதையும் தாண்டி பிரசாந்த் இருக்காங்க, பயங்கரமாக ஃப்ரெண்ட் ரோல். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவா சார் இருக்கார், அடுத்து அஜ்மல் இருக்காங்க. இதையும் தாண்டி மெகா வில்லன், இதுவரை நம்ம 20 வருஷமாக மிஸ் பண்ண வில்லன் மோகன் சார் வர்றாரு. அவர் வந்து எந்த அளவுக்கு கலக்குவாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன பண்ண போறான்னு பண்ண ஒரு சில பேர் சொல்கிறாங்க மோகன் வந்து இந்த படத்துக்கு வில்லன் வந்து விஜய்க்கு செட் ஆகுது, விஜய்க்கு மாசான வில்லன் தேவைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதைத்தான் விபி நினச்சிருப்பாரு. விபி வந்து நம்மளுக்கே தெரியாமல் ஒரு இதை ஹிடன் பண்ணியிருக்காரு. அது யாருன்னா 3வது ஒரு பெரிய வில்லன் இருக்காரு. அதை வந்து நீங்கள் யாரும் கெஸ் பண்ண முடியாது. ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா உட்டி போட்டு பைக்கில் சரன்னு போகிறாரு. அவர் யாரும் இல்லைங்க, சினேகாவுக்கு பிறகுற இன்னும் ஒரு சின்ன இளைய தளபதி விஜய் தான். நீங்கள் இதுவரை நீங்கள் வந்து இந்த மேட்டரை கேள்விப்பட்டீங்களா இல்லையான்னு தெரியாது. 3வது வில்லன் நாசர விஜய். நீங்கள் சொல்லுங்கள் 3வது வில்லன் ஒருத்தர் இருக்காரு யாருன்னு சொல்லிட்டு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன். நம்மளுக்கு செப்டம்பர் 5 தான் நம்மளுக்கு தீபாவளின்னு நினைக்கிறேன். படத்துக்கு தேவையான எல்லா அம்சம் இருக்குது. ஆடியோ லான்ச் வச்சா தான் இது சக்ஸஸ்லாம் ஒன்றும் இல்லை. விஜய் போஸ்ட் ஓட்டினாவே சக்ஸஸ். அவ்வளோ ஃபேன் பேஸ் வச்சிருக்காப்புல. தமிழ்நாட்டில் இப்போ அதிகமாக ஃபேன் பேஸு ரஜினி சாரை விட அதிகமாக விஜய் வச்சிருக்காப்புல. கண்டிப்பாக அந்த படம் மெகா ஹிட்டு. விபி சார் வாழ்த்துக்கள் சார். படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நட்சத்திர பட்டாளமே இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா விஜய் சார் இருக்கார், டூயல் ரோல் பண்ணுறாரு, ஓகே 2 பேர். அதையும் தாண்டி பிரசாந்த் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பேக் மூவி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவா இருக்கார், அதுவும் பயங்கர கம்பேக். அதுக்கடுத்து அஜ்மல் இருக்காங்க, அடுத்து மோகன் சார் இருக்கார் வில்லன் சொல்லிட்டு. இவ்வளோ வரையும் தாண்டி எனக்கு இதெல்லாம் பத்தலை. யார் சொல்கிறா? விபி சொல்கிறார் எனக்குலாம் பத்தலை அப்படி சொல்கிறார். சரி பத்தலைன்னா என்ன பண்ண போகிறாங்கன்னா விஜயகாந்த் சார் நடிக்க அவர்தே இறந்து போயிட்டாரா? பண்ணா நான் ஏயில் பண்ணுவேன் சார். பயங்கர சப்போர்ட். ஏஜிஸ் வந்து ரொம்ப அவருக்கு சப்போர்ட். ஓகே என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் சொல்லும்போது விஜயகாந்த் சார் பிரேமலதா மேடம்ல சொல்லிட்டு ஏயில் பண்ணுறாங்க. சரி ஓகே இதில் தான் திருப்தி அடிவாங்க. படத்தை ரிலீஸ் பண்ண பார்த்தா கேமியோ ரோலுக்கு வர்றாரு எஸ்கே. நானும் இந்த படத்தில் இருக்கேயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர்றாரு. பயங்கரமாக இருக்க போது எக்ஸ்பெக்டேஷன் வந்து பிபி ஒவ்வொரு நாளுமே ஹைப் எகிரிட்டே இருக்குது. சாதாரண ஒரு மொக்க கதையை கூட செம்மையாக ப்ரெசென்ட் பண்ணுறதுல அடிச்சுக்க முடியாது விபியை. நீங்கள் சரோஜாவை எடுத்துக்கிறங்க, சென்னை 28 எடுத்துக்கங்க, சென்னை 22 எடுத்துக்கங்க, நம்ம மங்காத்தா எடுத்துங்க. இதை விட ஒரு ஒரு கதையே இல்லாமல் இந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம்னா அவரால் மட்டும்தான் முடியும். இதில் கதையும் இருக்குது, எல்லாமே இருக்குது. விஜய் சார் இருக்கார். படம் வேறு லெவலில் போகுது. இது வந்து ஒரு பெரிய மெகா கூட்டணி. இது வேறு லெவலில் பண்ண போகிறாங்கன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு. இப்போ சிவகார்த்தினா அடுத்த தளபதினு சொல்லிட்டு இருக்காரு. அவரே தளபதி படத்தில் நடிக்கிறாரு, அது எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ஒருத்தருக்கு ஒரு ஆசை இருக்கும். இது வந்து ஒரு ஹெல்த்தியான ஆசை. தளபதி படத்தில் நம்ம நடிக்க முடியலன்னு ஒரு ஆசை இருக்கும். கேட்ட உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டுரு அதை நடிக்க ஒத்துக்கிட்டதுக்கே அவருக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். உண்மையிலே எஸ்கே ஃபேன்ஸுக்கும் நன்றி சொல்லணும், விஜய் ஃபேன்ஸுக்கும் நன்றி சொல்லணும். எதுவும் கிளாஷ் ஆகாமல் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க. உண்மையிலே ரொம்ப பாராட்டணும். தமிழ் சினிமா ஒரு நல்ல ஹெல்த்தியான இடத்துக்கு போயிருக்குது. இதெல்லாம் ஒரு உதாரணம். இப்போ மோகன்லால் சார் வந்தார், ஆனால் படம் முடிஞ்சிச்சு. ஒருவேளை அவரை கேமியை தூக்கி போட்டாலும் போடுவாங்க, மலையாளத்துக்கான போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது என்னன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நம்ம நிறைய பேர் வந்து மோகன் வந்து இந்த கேரக்டர் போட்டுக்க வேணாம் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு சில்வர் ஜூப்ளி ஹீரோ. அவரை போட்டுக்க வேணாம் நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. சி அவர் ஒரு ஆக்டர், ஓகேங்களா? அவருக்கு என்ன கேரக்டர் கொடுக்குறதுன்னு பார்ப்பார். அவருக்கு வந்து நல்ல கேரக்டர் அமையாதனால தான் 20 வருஷம் லேட்டுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். இந்த சூழ்நிலை வந்து ஒரு நல்ல கேரக்டர் வந்து அமைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக யாராவது பண்ணப்படணும். அதுவும் தளபதி விஜய் மாதிரி ஒரு படத்தில் உள்ள ரோல் கொடுத்தாங்கன்னா யாராவது நடிக்காமல் இருப்பாங்களா? அதை தான் நான் சொல்கிறேன். படம் நல்லா வந்திருக்குது, நல்லா வரும், செம்மையாக இருக்கும். வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐ அந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. விஜயோட அந்த சாங் ஒன்று ரிலீஸ் ஆச்சு ஸ்பார்க், அதில் ஏஐ அந்த அளவுக்கு இல்லைங்கிறாங்க. இல்லை அது அவசரமாக பண்ணது. ஒரு இது பண்ணாமல் இப்போ படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இன்னும் 1 வீக் இருக்குது. எப்படியும் கரெக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம கண்டிப்பாக நம்ம நம்பி உட்காரலாம். படத்தில் நம்மளை வந்து துரோகம் பண்ண மாட்டார் விபி. கண்டிப்பாக இளைய தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு புதுசாக இருக்கும் இந்த படம். ஓகே. முக்கியமாக வந்து பிரேம்ஜி அமரன். வா
பிரேம்ஜி கல்யாணம் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு படம்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதுதான் அவருக்கு ஃபஸ்ட்டு படம். அவர் சின்னதாக ஒரு ரன்னிங் வர்றாரு, அதுக்கே வந்து நம்மளுக்கு சிரிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு சீரியஸாக பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிரேம்ஜி அப்படி ஃப்ரேமில் கிராஸ் பண்ணுறாப்புல, அதுவே ரசிக்க முடியுமா இருக்குது. அவர் ஒரு பக்காவான ஒரு ரோல் பண்ணியிருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அப்பா பையன் இந்த படங்கள் நம்ம நிறைய பார்த்தோம். அப்பா ஹீரோ, பையன் பையன் ஹீரோ, அப்பா இது எப்படி மாற்ற கண்டிப்பாக மாற்ற போகிறாங்க. மூணாவது ஒரு வில்லன் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. விஜய் தான் மூணாவது வில்லன் சொல்லியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மெர்சலை விட வேறு லெவலில் பேசப்படும். பயங்கர ஹிட் ஆகும். அது சந்தேகமே நட்சத்திர பட்டாளமே இருக்குது. பார்த்து கண்டிப்பாக ரசிக்கலாம். ஒருத்தர் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரேமை ஃபீல் பண்ணவே போதும், படம் எங்கேயோ போயிடும். அதுதான் ஸ்க்ரீன் பிளேயில் கூட நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் இந்த இவனோட மியூசிக் அந்த அளவுக்கு இல்லை. இல்லையே, நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் சிறந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம யுவன் சங்கர் ராஜா தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க மாநாடு படம். அது மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியாது. மங்காத்தாவில் வந்து அஜித்துக்கு போட்ட அந்த இன்ட்ரோ மியூசிக் வந்து இதுவரை யாருமே பண்ணலை. எந்த நடிகருக்கும் இதுவரை தளபதிக்கு ஒரு இன்ட்ரோ மியூசிக் எந்த படம் சொல்லுங்க பார்ப்போம், சொல்ல முடியாது. ஆனால் நம்ம மங்காத்தாவில் அஜித்துக்கு என்ன படம்னு கேட்டோம்னா டடான் டடா அடிச்சுக்கவே முடியாது சார். அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர். நம்ம அவர் மேலே சந்தேகமே படதில்லை. யுவன் ஆல்வேஸ் வின் தான். வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் டாப் இருக்கும்போது விஜய் கீழே இருந்தது. இப்போ விஜய் மேலே இருக்கிறாரு, பிரசாந்த் கீழே வந்துட்டாரு. எப்படி பார்க்குறீங்க? வாழ்க்கை ஒரு வட்டம், கீழே உள்ளவன் மேலே வருவான், மேலே உள்ளவன் கீழே போவான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது கிடையாது. இவரோட முயற்சிகள் வேறு, இவருடைய ஹார்ட் ஒர்க் வேறு. அவர் மாதிரி உண்மையிலே ஒரு நம்ம தமிழ்நாடு அவர் வந்து போனார்னா தமிழ்நாடு ரொம்ப மிஸ் பண்ணுறோம். நம்ம விஜய்லாம் அவர் போகவே கூடாது. தயவுசெய்து நடிச்சுட்டே இருக்கணும். அமிதாப் பச்சன் இன்னும் நடிச்சிட்டு இருக்காப்புல. அது மாதிரி விஜய் நடிச்சுட்டே இருக்கணும். அரசியல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் ஓரமாக வைங்க. நீங்கள் சினிமா நடிக்க வாங்க சார். கண்டிப்பாக பெரிய இதாக இருக்கும் எங்களுக்குலாம். ஜெயிலரோட வசூலை கோட் பீட் பண்ணும். ஐயோ, சாதாரணமாக அடிச்சுட்டு போயிடும். இப்போ உள்ள கண்டிஷனே வேறு. கரெக்டாக ஜெயிலர் படத்தில் நீங்கள் சொல்லுங்கள் என்ன இருக்குது ஓடுறதுக்கு? ஒன்லி ரஜினி சாருங்கிற ஒரு மாஸ் ஹீரோ தான் இருக்கார். கதையை வந்து நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். 2000 வர வேண்டிய கதை அது, ஓகேங்களா? அதனால் பெருசாக இல்லை. ஆனால் இப்போ யூத்தோடைய பல்ஸை கரெக்டாக அறிஞ்சவரை விபி தான் நெல்சனை விட. அதனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு கண்டிப்பாக போயிடும். எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க? விஜய் படம்னாவே எதிர்த்து தான் பார்ப்பாங்க. அதுவும் அது சொல்லத்தல கங்கையமரம் பிரேம்ஜி அவர் படத்தை இன்னும் பிரம்மாண்டமாக மங்காத்தா மாதிரி இருக்குமா, இல்லை இதை மாதிரி வேறு மாதிரி இன்னும் அதிகமாக இருக்குமா எதிர்பார்ப்பல. ஏன்னா இந்த படம் மாநகர்லாம் அவர் தான் எடுத்தார். மாநாடு ரிப்பீட்டு ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஏதோ காசெல்லாம் காமிச்சு மங்காத்தால ஜெயிச்சிட்டாரு. இப்போ இந்த படத்துக்கு ரொம்ப வரவேற்பு விஜய் ரசிகர் மத்தியில் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவர் அரசியல் தொடர்ந்ததுனால இன்னும் அதிகமாக கூடுமா கண்டி குறையாது. அது படம் நல்லா இருக்குதோ இல்லையோ தூக்கி விட்ருவாங்க. எதனால? விஜய் படம்னா ஒரு மாஸ் தானேங்க, தூக்கி விட்ருவாங்க. எப்படி அதுக்கப்புறம் வந்து சில பேர் நல்லா இல்லை சொல்லலாம், நல்லா இல்லைங்க சொல்லி அது மக்களுடைய கருத்து தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா எடுப்பார். சிவகார்த்தியின் விஜயெல்லாம் விஜயகாந்தன் உள்ளவர் தான் சொல்கிறாங்க. சிவகார்த்தி நடிக்கிறாரு, விஜயகாந்த் நடிக்கிறாரு. விஜயகாந்தில் கண்டிப்பாக காட்டுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. எப்படி சொல்கிறீங்க? எப்படி இருக்காங்க? எதுக்கு ஒரு நல்லா இருக்கும் இந்த படம் எடுத்தது? எப்போ எடுத்தது இந்த படம்? கிராஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது யாருங்க பண்ண முடியாது? எம்ஜிஆர் பாட்டே கிராஃபிக்ஸ் பண்ணி ஆடுறாங்கன்னா அப்புறம் அவரை காட்டி கிராஃபிக்ஸ் பண்ண ஒரு நல்ல மனிதரை காட்டுறாங்க திரையில். அது ஒத்துக்கிறியா? அன்றைக்கி நல்ல மனிதன் விஜயகாந்த் ஏற்றுக்கல. அன்றைக்கி விஜய் கூட ஏற்றுக்க மாட்டார்ல. ஏற்றுக்க மாட்டார். அவர் பாட்டுன்னு அவர் நடிச்சிருந்தார். அவர் பாட்டுன்னு ஒரு அரசியல் இருந்தார். யார்? விஜயகாந்த். அவருக்கு லிங்க் இல்லாமல் தான் இருந்தது. அவர் பாட்டுன்னு நடிச்சிருந்தார். இவர் பாட்டுன்னு அரசியல் பயணம் பண்ண அவர் இறந்த பிறகு தானே போய் பார்க்குறாங்க. இது ஒத்துக்கிறியா? நல்ல மனிதர். இப்போ தான் அவர் ப்ரூஃபாகிறார் நல்ல மனிதன். இதுக்கு முன்னே அவர் நல்ல மனிதர்னா விஜயகாந்த் அவர் தானே முதலமைச்சர். ஏன் மக்கள் ஏற்றுக்கல? சிவகார்த்தியின் நடிக்கிறாரு, அதை எப்படி பார்க்குறீங்க? எந்த படத்தில்? எவ்வளோ பேர் தான் போட்டிருப்பார். ஒரு கிட்டத்தட்ட அந்த காலத்து படத்தை மாதிரி நிறைய பேர் போட்டுக்கிறார் போலத்து. நிறைய நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தா அந்த டான்ஸ் எல்லாம் அடுத்து பிரசாந்த் அடிக்கிற போல் எல்லாம் நிறைய போடு. ஆனால் அவங்களுக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 3.25 மணி நேரமாக படமா இல்லை 3.5 மணி நேரமான்னு தெரில. எத்தனை மணி நேரம் சார்? 3.25? அப்போ கண்டிப்பாக இருப்பாங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய சத்யராஜ் கூட போடலாங்க. எக்ஸ்ட்ரா நிறைய போடலாம், தவறு கிடையாது. எஸ்ஏ சூர்யா கூட போடலாம், நிறைய சேர்க்கலாம். ஏன்னா 3 மணி நேரம் படத்தில் போர் அடிக்காமல் இருக்குது தான் நான் சொல்கிறது. போர் அடிக்காமல் இருக்கிறதுக்கு 3.25 மணி நேரம் பார்க்குறது பெரிய விஷயம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி கதை டைமிங் கம்மி. டைமிங் தான் நான் சொல்லுது. ஒரு 2-3 பாட்டு வச்சு ஒரு 4 ஃபைட்டு வச்சா கதை முடிஞ்சு. நீங்கள் சொல்கிற இவ்வளோ ஆக்ட்ரஸ் பார்த்தா 3 மணி நேரம் தான் ஆகும். அவங்களுக்கு ஒரு கதாபாத்திரம் வேணும் இல்லை, அந்த படத்துக்கு தேவைப்படுது இல்லை. தேவைப்படுதுன்னா இப்போ எக்ஸ்ட்ரா நேரம் தாங்க ஆகும். பிரசாந்துக்கு என்ன கேரக்டர்னு படம் போய் பார்த்தா தான் தெரியும். அப்புறம் இன்னும் வேறு யார் நடிச்சுக்கிறாங்க சொல்லுங்கள்? யார் நினச்சிக்க? அவங்கள கதாபாத்திரம் தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்க எப்படி வேணால் ஃப்ரெண்டாக வரலாம். வெள்ளி விழா நாயகனே வில்லனாக நடிச்சுக்கிட்டோம்ல, அப்போ கதை இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஹாயரா படம் பார்த்தேன், அருமையாக நடிச்சுக்கிறா போல் மோகன். கம்பேக்கு கொடுத்தா போல் 2வது படத்துக்கு கம்பேக் கண்டிப்பாக கொடுக்கலாம். என்னடா அதில் வந்து தான் பொண்ணுக்கோசம் போராடி ஜெயிக்கிறாரு.
இதில் வந்து வில்லனா எப்படி நடிச்சிருப்பார்? சாத்தியமாகுமா? விஜய்க்கு அவருக்கும் ஒத்து வருமா? சண்டை சேர்ந்து உருண்டு பிறலுவாங்களா? இதெல்லாம் மக்கள் மனசில். ஏன்னா விஜய் கூட சண்டை போடணுன்னா உருண்டு பிறண்டு சண்டை போடணும். ஒத்துக்கிறியா? விஜய் சேதுபதியே பார்த்தல மாஸ்டர் தூக்கி பந்தாட. அப்போ மோகன் எந்த அளவுக்கு ஃபைட்டு, எந்த அளவுக்கு பிரபு, அவர் பேர்னா வெங்கட் பிரபு வச்சுக்கிறான்னு தெரியல. வெறும் கிர்லலாகவே பேசுகிறாருன்னு தெரியல. கிர்லனா வில்லன் பார்த்துக்கிறீங்களா? சண்டையே போட மாட்டாங்க. ரகுவரன்லாம் சண்டையே போட மாட்டாப்புல. அந்த கிர்லர் பேச்சு, அந்த வில்லன் கேரக்டர் பேச்சு கேட்டே அது கிளைமேக்ஸில் கொண்டு வருவாங்க. அப்படி ஒன்றா இருக்கலாம். ராஜதந்திரமாக இருக்கலாம் அந்த படம். ரொம்ப ராஜதந்திரமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எதிர்பார்க்குறீங்க கோட்டு? கண்டிப்பாக ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்ஸு படம் மாதிரி தான் இருக்குன்னு தோணுது. ஜெயிலரோட வசூலை கோட் பீட் பண்ணுமா? என்னத்த வசூல் இந்த 2006 படத்துலேயே நிறைய வசூல் பண்ண படம். இந்த ராயன், தங்கலான், நிறைய படம் வசூல் ரீதியாக ஆகிடுது. ஜெயிலர் வந்து 700 கோடி வசூல். 700 கோடி வசூல். அந்த வசூலை வந்து கோட் விஜய் படம் கொடுத்துருக்கோம். இதை தான் ஏன் அப்பயே சொன்னீங்க? அப்போ கேஜிஎஃப் சொல்லிட்டீங்க, தமிழ் படத்தை சொல்லியா? இதை தான் அப்பயே சொன்னேன், புஷ்பாவை சொன்னீங்க. இதை தான் அப்பயே தமிழ் படத்தை சொல்லாமல் RR சொன்னீங்க. ஏன் உங்களுக்கு இது கமலா தேட்டரை நின்றுங்கன்னு RR தான் வசூல் ரீதியாக குறைக்கும், கேஜிஎஃப் வசூல் ரீதியாக நீங்கள் தானே புகழ்ந்தீங்க. ஏன் இந்த தங்கலான் படத்துக்கு கேஜிஎஃப் மாதிரி இருக்குமான்னு தான் நீங்கள் கேட்டீங்க. அது வேறு கதை, இது வேறு கதை. நான் அதுலேயே இன்ட்ரிவ் கொடுத்தேன். அப்போ ஜனங்க பார்க்காம இருந்தாங்களா? வசூல் பண்ணலையா? ஏன் தனுஷ் படம் ராயன் சர்டிஃபிகேட் நாங்கள் யாருமே பார்க்க முடியாது. ஒரே ரத்த காடு, குத்துனா ரத்தம் தான் வரும். என்ன வரும்? ரத்தம் தானே வரும். அது சர்டிஃபிகேட் தான். வசூல் ரீதியாக எடுத்ததே இல்லையா படம்? சொல்லுங்கள். பாக்ஸ் ஆஃபில் இடம் பிடிச்சதா இல்லையா? ரத்தத்தையும் ஏற்றுக்கும், பித்தத்தையும் ஏற்றுக்குங்க. படம் நல்லா இருந்தா